ஹலோ காய்ஸ், ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு? இதை ஏன் கேட்கறதுனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா உங்களால் பார்க்க முடியாத விஷயம், நான் டான்ஸ் ஆட போறேன். மைக்கேல் ஜாக்சனுக்கே ஒருத்தன் டஃப் கொடுக்க வந்துட்டான்டா. இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஆளும் மறந்துட்டியா? ரெக்கார்ட் ஆகாது பாரு. எல்லாரும் பண்ணிட்டு வெட்டியா போய் போகுது. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நாட்டாமை ரோஸ்ட். பசுபதி, ஒரு பாட்டை போறோம்னா பாட்டு போட மாட்டேங்கிற, நானே வந்து போறேன்டா. எங்க இருக்கு? ஐயோ, தெரியாம அமர்த்தி விட்டனே. ஐயா, இருட்டுல ஆன் பண்ற சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியலையே. இதுதானே ஆன் பண்ற சுவிட்ச். எம்மாடி, என்ன கரண்ட் ஒயருக்குள்ள கையை விட்டேன். சுவிட்ச் இந்த இருக்கு. பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி என்ற பசுபதி. காய்ஸ், நாட்டாம ஸ்டெப்பு போடுறேன்னு தெரியாம கீழே விழுந்துட்டேன். முடியலை. கெட்டப்பா மாற்றிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். உண்மையிலேயே எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு கேரக்டரில் இப்போல்லாம் நிறையா சோஷியல் மீடியாவில் மீம்ஸ் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்டிங்கில் வந்து அவர் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தோம்னா அந்த கேரக்டரை பார்க்கும்போது இவர் சரத்குமார் தானா அப்படின்னு சொல்லி ஃபீலே ஆகாது. அந்த கேரக்டரோட ஒன்றி போய் அப்படி நடிப்பாப்புல. இப்போ ரஜினி ஸ்டைல் பண்ணாருன்னா தலைவர் செய்கிற ஸ்டைல் பண்ணுறாண்டா அப்படின்னு சொல்லி அந்த ரஜினி இருக்காரு அப்படின்றத வந்து தனித்துவமாக காமிப்பார். ஆனால் வந்து சரத்குமார் அப்படி கிடையாது. அந்த கேரக்டரோட அப்படியே ஒன்றி நம்ம பார்க்கும்போது அப்படியே ரியலாக ஒரு நாட்டாமையை பார்த்தோம்னா ஒரு நாட்டாமையா எப்படி இருப்பாங்களோ அப்படியே அந்த ரியலாக அட்டாச் ஆகி பக்காவாக இருப்பாப்புல. அந்த இதில் வந்து அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏண்டா கொய்யால அவர் படத்தை ரோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 வார்த்தை நல்லா சொன்னா நீ விட்டுருவாங்க நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நாட்டாமை எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு ஒரு மாசான சீன் வச்சிருப்பாங்க. அப்போ வந்து கணக்கும் நாட்டாமை வந்து பேசி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ கூட வந்து ஒருத்தர் வந்து கேட்பாரு, கணக்கு ஐயா வணக்கம் என்றா கன்சாமி சொல்லுங்க. ஒன்ற வீட்டுக்காரி மருத்துவத்துக்கு போயிருந்துச்சு. ஆமா, பிறந்துருச்சு. காலகண்ணா பொட்டக்கண்ணா பையனு அடிச்சக்க அடுத்த வருஷம் அடிச்சு தள்ளிட்டியாங்க. எல்லாம் உங்க புண்ணியம் தான். எனக்கு புரியல. அடுத்த வருஷமே அடிச்சு தள்ளிட்டேன்னா என்ன? ஒருவேளை பொண்டாட்டி வன்முறையில தள்ளி இருப்பாரோ? சிரிச்சியாக்க. இந்த மாதிரி விஷயம்னால மாசா வந்து இன்ட்ரோ பண்ணதுக்கு அப்புறம் சரத்குமாரோட தம்பியை இன்ட்ரோ பண்ணுவாங்க. இன்ட்ரோ வசுபதி. சரி, அங்க போனா கலவரெல்லாம் நடக்குது. எப்படி நடக்குது? பயங்கரமா நடக்குது. ஏன்னா ஒருத்தர் ராட்னம் சுத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய கலவரம் நடந்தாலும் சரி, எனக்கு என் பிசினஸ் தான் முக்கியம். இவரோட இவ்வளவு கண்ணியம் இருக்குல்ல, என் மனசுல இடம் பிடிச்சிருச்சு. இவ்வளவு கண்ணியமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்ற பசுபதி. சரி, இப்ப ஹீரோ வந்து எல்லாத்தையும் அடிச்சு போடணும். சரி, ஓகே. அங்க இருக்க ரவுடி பசங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல, அதுக்குதான் இவ்வளவு மோசமான சம்பவங்கள் செய்யறாங்க. பாருங்க, பூக்களை தூக்கி போடுதல், ஒருத்தன் சட்டையை பிடிச்சு கரகரகரன்னு ரிங்கா ரோச சொல்லாடுறது, அது மட்டுமன்றி இருவரை நெல் மூட்டையில் வச்சு நசுக்குவதை கூட மன்னித்து விடலாம், ஆனால் பெண்கள் மேல் கை வைப்பதை மன்னிக்கவே முடியாது. 3 பேரையும் 3 இடத்தில் தள்ளிவிட்ட பிறகு தலைவனோட என்ட்ரி உருவாகும். ஓகே, ஒரு சண்டை நடக்குது. ஒரு அருமையான சண்டைனே வச்சுப்போம். சண்டையில ஈக்குவாலிட்டி பாக்குறாருங்க. யாரோட தம்பி? நாட்டாமையோட தம்பில. அப்ப அடிக்கிறத கூட ஈக்குவலா கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. தம்பி, நீ இங்க வரியா, நீ அங்கிட்டு போ. தம்பி, நீ இங்கிட்டு வரியா, நீ அங்கிட்டு போ. தம்பி, நீ இங்கிட்டு வரியா, நீ அங்கிட்டு போ. தம்பி, நீ இந்த பக்கம் வரியா, சரி இந்த பக்கம் போ. பாருங்க, 2 சைடுமே சமமா குறிச்சு விடுறாருல. அந்த மனசு இருக்கு, அது யாருக்கு வராது? அவங்களாவது நான் கலவரன்ற பேர்ல 4 பூக்கொடையை தூக்கி போட்டுட்டு அங்க இருக்க சுத்தி ரிங்கா ரோசா விளாண்டு கிடந்தாங்க. ஹீரோ என்ட்ரு ஆகிருக்கு, கடையக்குள்ள நறுக்கி விட்டுருவாப்புல. என்ற பசுபதி அடுத்து பார்க்க போறது ஏனுங்க? என் துணி ஏனுங்க? பசியில காதெல்லாம் அடைக்குதுமா. ஏதாவது பழைய கஞ்சி இருந்தா ஊத்துங்கம்மா. சோறு வாங்கிக்க. நாட்டாம தீர்ப்பு ஊருக்கு மாத்திரம் இல்லைங்க, எனக்கு சேர்த்தாங்க. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா தாயே, காதெல்லாம் அடைக்குதுமா. அப்படி பசியில இருக்க பிச்சைக்காரன் கூட நாட்டாமையோட சொல்ல வந்து தவறாம ஒரு துளி சோறு கூட துளி கிடையாதா, சரி ஒரு சட்டி சோறு கூட வாங்காம போயிருப்பாப்புல.
பொதுவாக வந்து எல்லா படத்துலையும் வில்லன் அப்படி பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக வச்சு மற்ற பண்ணுறது, அகோர சம்பவத்தை வச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த படத்தில் அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் சீனே ஒரு வன்முறையான சீனை பண்ணுறாப்புல, சாப்பிட்டுட்டு இருக்க தன் மனைவியை கையை பிடிச்சி தட்டி விடுறாப்புல, டீசெண்டான வில்லன். அப்புறம் ஒரு சீன்ல எனக்கு புரியவே இல்லை, அந்த பேச்சுவார்த்தை சீன்ல தான் அவர் மகளை பிடிச்சி இழுக்கிறாருல, எங்கேயும் இவ்வளோ வேகமா போகுது, எங்கேயா போகுது அந்த பொண்ணு, என்ன வேகம், நேரம் அந்த அம்மா ஸ்பேஸ்ல பறந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த போட்டோ காட்சிகள்லாம் கொஞ்சம் கியூட்டா இருக்கும், அதெல்லாம் ஓட்ட வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். லலலா லலலா. ஓகே, அடுத்து என்ன சாங்கு தான். மீனா பொண்ணு மீனா பொண்ணு, நீங்க ஆவலுடன் காத்து கொண்டிருந்த டீச்சர், இதுக்கு தானே நீ இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்த, தெரியும்டா. இதை மட்டும் நல்லா கவனிங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா சப்ஸ்கிரைப் பண்றீங்களா? சரி, உங்களோட தானே உரிமையா கேட்குற, ஒரு லைக் ஆச்சு பண்ணலாம்ல, லைக் பண்ணிருங்க. ஒரு படம்னு எடுத்துக்கிட்டா ஒரு 4-5 கண்டென்ட் வந்து ரோஸ்ட் கிடைக்கலாம். இப்படி ஒரு படமே கண்டென்ட்டா கிடைச்சா என்னையா பண்றது? பேசாம தனியா நாட்டாமைன்னு ஒரு சீரியஸ் வந்து விட போறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வரட்டா?